வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை தோற்றத்துடன் இணைந்து எழுந்திருக்கும் புனித தலமான குமாரகோவிலின் உருவான வரலாறை பற்றி காணப்போகிறோம். முருகப்பெருமானும் வள்ளி அம்மனும் இயற்கையின் தெய்வீக சக்தியும் கலந்து உருவாகிய இந்த தலம் தமிழகத்தின் மிகப் பழமையான முருகத் தலங்களில் ஒன்று என்பதை தெரியுமா? வாங்க இந்த புனித தலத்தின் பயணத்தை தொடங்கலாம். நீங்கள் அறிந்திருக்கலாம், குமாரகோவில் இருக்கும் பகுதி பண்டைக்காலத்தில் ஏழிசல் மலையகம் என்று அழைக்கப்பட்டது. குன்றுகள், காடுகள், நீர்நிலைகள் சூழ்ந்த இப்பகுதி மலைமகனான முருகனுக்கு மிகவும் பிடித்த தலம். அங்கிருந்த பழமக்கள் ஒரு எளிய கல் சன்னதியில் முருகனை வழிபட்டனர். அழகு நிறைந்த இயற்கையின் நடுவில் முருக வழிபாடு தொடங்கிய இதுவே குமாரகோவிலின் வரலாற்றின் முதல் படி. குமாரகோவிலை பற்றிப் பேசும்போது வள்ளியின் பெயரை பேசாமல் எப்படி இருக்க முடியும்? புராணங்கள் சொல்லுவது என்னவென்றால், வள்ளி அம்மன் இப்பகுதியில் தபம் செய்தார். அந்த தபஸ்தலத்தில் முருகன் வேடமிட்டு வந்து வள்ளிக்குத் தரிசனம் அளித்தார். இந்த தெய்வீக சந்திப்பு நடந்த இடமே பின்னர் குமரன் இருந்த தலம் என அழைக்கப்பட்டு குமாரகோவில் என்ற பெயர் பெற்றது. கிபி 600 முதல் 900 வரை பாண்டியர் ஆட்சி முழுந்த காலம். அந்த காலத்தில் குமாரகோவில் பகுதியின் மத முக்கியத்துவம் அதிகரித்தது. மலை அடிவாரத்தில் இருந்த சிறிய கல் சன்னதி பாண்டியர் அரச உத்தரவின் கீழ் முதல் முறையாக சிறிய கோவில் வடிவத்தில் மாற்றப்பட்டது. இந்த கட்டத்தில்தான் கருவறை அமைக்கப்பட்டது. ஒரு எளிய முன் மண்டபம் கட்டப்பட்டது. வள்ளி தெய்வானை சன்னதிகளும் சேர்க்கப்பட்டன. குமாரகோவில் கட்டுமான வரலாற்றின் இது மிக முக்கியமான காலம். அடுத்த பெரிய மாற்றம் திருவிதாங்கூர் அரசர்கள் ஆட்சி செய்த போது வந்தது. கன்னியாகுமரி அப்போது திருவிதாங்கூர் அரசின் பகுதி. அவர்கள் முருக வழிபாட்டிற்கு பெரும் மரியாதை அளித்ததால் குமாரகோவிலை மிகப்பெரிய தலமாக வளர்த்தனர். அவர்கள் கோயிலை விரிவாக்கம் செய்தனர். உயரமான ராஜகோபுரம், நீளமான மண்டபங்கள், அழகிய கல் தூண்கள், கோவில் வளாகம் முழுவதையும் விரிவாக்குதல், இவை எல்லாம் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான குமாரகோவிலின் தோற்றத்துக்கு காரணம். குமாரகோவிலை சிறப்பாக்குவது கட்டிடக்கலை மட்டும் இல்ல, அதைச் சுற்றியுள்ள இயற்கையும் அதற்கு சமமான பங்கு வகிக்கிறது. கோவிலின் பின்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு சுவற்றைப் போல எழுந்திருக்கும் காட்சி, காற்றில் வீசும் மெல்லிய குளிர்ச்சி, குன்றுகளின் அமைதி, இதையெல்லாம் சேர்த்தால் இது ஒரு சாதாரண தலம் இல்ல, ஒரு ஆன்மீக ரத்னம். குமாரகோவிலின் தூண்களில் யார், அன்னம், யானை போன்ற சிற்பங்கள் அந்த காலம் இருந்த கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. கருவறையில் உள்ள முருகப் பெருமான் பெரிய அழகிய வடிவத்தில் வள்ளியும் தெய்வானையும் இருபுறமும் பிரத்யேகமாக அலங்கரித்து நிற்கும் தோற்றம் பார்ப்பவர்களுக்கு ஒரு தெய்வீக அமைதி தருகிறது. குமாரகோவிலில் வருடம் முழுவதும் பல பெரிய விழாக்கள் நடக்கின்றன. அதில் மிக முக்கியமானவே தைப்பூசம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் நாள். கந்தசஷ்டி, முருகனின் வெற்றி விழா, சித்திரை திருவிழா, வள்ளி கல்யாணம். இவ்விழாக்கள் நடைபெறும் போது குமாரகோவில் முழுவதும் ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்துவிடும். இன்று குமாரகோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முருக வழிபாட்டின் மிக முக்கிய மையமாக உள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து மலை காற்றை சுவாசித்து அருள்மிகு சுவாமிநாதரின் தரிசனத்தை பெறுகின்றனர். நண்பர்களே, குமாரகோவிலின் வரலாறு என்பது ஒரு கோவில் கட்டுமான கதை மட்டுமே அல்ல. பண்டைய தமிழ் பண்பாட்டின், மலைநாட்டு மரபின், புராணத்தின், மன்னர் ஆட்சியின், அதே சமயம் பக்தியின் ஒன்றிணைந்த வடிவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கம்பீரமான வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பெறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.